தமிழ்நாட்டு சமூக ஊடகங்களில் அதிகம் பேசுபொருளாக இருக்கக்கூடியவர்களில் திரு சீமான் அவர்கள் முதன்மையாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். முதல்ல அவர் என்ன சொன்னாங்க, குறிப்பாக இந்த திராவிட கூட்டத்தினர் அவர் பாஜக சங்கி, பாஜகவின் பி டீம் என்றார்கள். அவர் போய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை துக்கம் விசாரிப்பதற்காக சென்று சந்தித்ததற்கு பிறகு தற்பொழுது அவரை திமுகவிடம் பணம் வாங்கிவிட்டார் என்று அவர்கள் இப்பொழுது சொல்ல தொடங்கிட்டாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் துக்கம் விசாரித்தா அதிமுகவிடம் பணம் வாங்கிவிட்டார் என்று உருட்ட தொடங்குறாங்க. அவர் அநேகமாக ட்ரம்ப்பை போய் பார்த்தாருன்னா ட்ரம்ப் கிட்ட பணம் வாங்கிட்டார் என்று சொல்ல கூட உருட்டுவார்கள். ஒருவேளை ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்தாருன்னா அவர் புட்டின் கிட்ட பணம் வாங்கிட்டார் என்று சொல்வார்களோ என்று தெரியவில்லை. அதாவது அவர் என்ன ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறார்கள், என்ன கொள்கையை முன்வைக்கிறார்கள், அவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டம், மாநாடு, அதே போல போராட்டங்கள் எல்லாம் எதை முன்வைத்து நடத்தப்படுகின்றன என்று இதை பார்க்காமல் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் அதை பற்றி தொடர்ந்து ஒரு திரித்து செய்திகளை வெளியிடுவது, அரைகுறையாக வெளியிடுவது, இது சமூக ஊடகங்களில் செய்கிறாங்கன்னா யாரும் தனிப்பட்ட நபர்கள் செய்கிறான்னு போகலாம். இந்த வெகுசன ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகளை தற்பொழுது அவருடைய சமூக ஊடகங்களில் இது போன்று திரித்து வெளியிடுவது, அதில் பார்த்திங்கன்னா துண்டு காணொலிகளை வெளியிடுவது, அவர் என்ன பேசினார் முழுசாக கேட்காம அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெட்டி ஒட்டி பரப்புவது ஆகியவற்றெல்லாம் செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடக உலகத்திற்கு ஒரு பெருத்த பின்னடைவை நீண்ட காலத்திற்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதி. இது சீமானவர்களுக்கு மட்டுமல்ல, இது நாளைக்கு எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணமாகத்தான், அப்படி தொடர்ந்து எல்லா தலைவர்களுக்கும் நடப்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இது இருந்துவிடக்கூடாது என்கிற அந்த அக்கறையில் தான் நாம் கூறுகிறோம். எனவே காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் சற்று பொறுப்புணர்வோடு நீங்கள் என்ன சொல்லணும்னா, அவங்க ஒருத்தர் என்ன பேசுகிறாங்களோ எடுத்து மக்கள்கிட்ட வச்சுருங்க, நீங்கள் வெட்டி ஒட்ட வேண்டாம். மக்கள் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க அவர் பேசுது சரியா தவறா என்று. அவ்வளவுதான் ஒரு பத்திரிகை ஊடகம். ஊடகம் என்றால் என்ன, நாம் இந்த ஒரு தரப்பிற்கும் இன்னொரு தரப்பிற்கும் ஊடகமாக இருக்க வேண்டும், அத்தோடு விட்டுறணும். அதில் போயிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் அதை வெட்டி ஒட்டுவது, அதை திரிப்பது, மக்களிடம் தவறான செய்திகளை பரப்புவது என்பது அந்த தலைவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகிறதில்ல. நாளைக்கு நேரடியாக ஒரு மேடையில் அவர் பேசும்போது அந்த மக்கள் கேட்டாங்கன்னா அப்போ இந்த பத்திரிகை ஊடகங்கள் தான் அப்போ தப்பாக பேசியிருக்காங்க, திரிச்சு விட்டுருக்காங்க என்று கெட்ட பெயர் அவப்பெயர் யாருக்கு வரும்னா பத்திரிகை ஊடகங்களுக்கு தான் வரும். நினைவில் கொள்வோம்.